பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஆவியில் நடப்பது எப்படி. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியில் நடப்பது எப்படி. பரிசுத்த ஆவியில் நடக்க வேண்டும் என்பது வாக் இன் த ஸ்பிரிட் என்று சொல்லுவது அது ஒரு கமாண்ட், அது ஒரு கட்டளை, அல்லது அது நம்முடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது let us walk in the spirit, ஆவியில நடக்க கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன ஒரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அப்போ ஆவிக்கேற்றபடி நடப்பது என்று சொல்லுவது ஏதோ நம்ம கூடி வரும்போது, நம்ம பாடல் பாடும்போது அந்த நேரத்தில் மட்டும்தானா அப்படி நிறைய பேர் என்ன பண்ணலாம், நினைக்கலாம். ஆனால் நடப்பது என்று சொல்லும்போது அது 24 மணி நேரமும், மோமெண்ட் பை மோமெண்ட், ஒவ்வொரு நிமிடமும் நாம் என்ன பண்ண வேண்டும், ஆவியில் நடக்க வேண்டும். அது எப்படி ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஆவியில் நடக்க முடியும் என்று பார்க்கும்போது இந்த கலாத்தியர் நிருபத்திலேயே அதற்கான பதில்கள் நமக்கு இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் ஆவியை பெற்றீர்கள். அப்போ பவுல் கேட்குறாரு, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததுனாலையா அல்லது விசுவாசத்தினாலையா, எப்படி நீங்கள் ஆவியை பெற்றீர்கள்? அதற்கு பதில் என்ன, விசுவாசத்தினால. இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 5ஆம் வசனம், அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் செய்கிறார்? திரும்பமாக பவுல் கேட்கிறார், நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சதுனால ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா அல்லது விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டீர்களா? பதில் என்ன, கிரியையினால கிடையாது, விடாமுயற்சியினால கிடையாது, விசுவாசத்தினால. இன்னொரு வசனத்தை கூட நாம் படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால நாம் என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி என்றால் ஆவியில் நடப்பது எப்படி? அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். உணர்ச்சியின் அடிப்படையில் நம்மால் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அப்படி என்றால் நம்ம கூடி வரும்போது, ஜெபிக்கும் போது, அந்த நேரத்தில் ஒருவேளை நமக்கு நல்ல விதமான உணர்வுகள் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு போகும்போது, ஒரு கடினமான ஒரு வேலையை செய்யும்போது அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகள் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அப்போ உணர்வுகளின் அடிப்படையில் நம்ம பார்ப்போம் என்றால் நம்மால் என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு நிமிடமும் ஆவியில் நடக்க முடியாது. ஆனால் விசுவாசம் என்று சொல்லுவது அது உணர்ச்சியை தாண்டி கிரியை செய்கிறது. இப்போ வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கிறார், நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார், நமக்குள்ளாக அவர் வாழ்கிறார். இப்போ இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தினால மட்டும்தான் நம்மளால் ஆவியில் நடக்க முடியும். அது எப்படி என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் ஆழமாக விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஏற்கனவே நம்ம படித்தோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆவியில் நடக்க வேண்டும் என்பது அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. 25ஆம் வசனத்தை கூட நம்ம என்ன பண்ணோம், வைத்து பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னவென்றால்
ஆவியில நடந்தால் மட்டும்தான் நம்மால் என்ன பண்ண முடியும், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது ஆவியின் கனியோ அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியின் கனி எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கிறோம் என்றால் அது பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய கனி. அப்போ ஆவியினால் நம்ம நடத்தப்படும் போது மட்டும்தான் அந்த கனியை நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்படி இல்லை என்றால் நம்மால் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. அப்போ ஆவியில் நடப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ விசுவாசத்தினால தான் நம்ம ஆவியில் நடக்க முடியும். அப்போ எப்படி நம்ம அதை தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை கொண்டு வரலாம் என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்போ ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்மை ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், சரண்டர் பண்ணணும். ஆங்கிலத்தில் ஈல்டு என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு ஜெபம் இப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் இந்த நாளில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிரியையை என்னில் பெருக செய்யும், என்னை நடத்தும். அப்படி நம்ம பொதுவாக நம்ம சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையுமே நம்ம சொல்லலாம். என்னுடைய உறவுகளை நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தேவைகளை நான் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய விருப்பங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய எதிர்பார்ப்புகளை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய எதிர்காலத்தை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய லட்சியங்களை நான் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை சார்ந்த எல்லா காரியங்களையும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆவியானவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். அர்ப்பணித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியத்தை ஆவியானவருடைய கரத்தில் நான் சரண்டர் பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால இந்த நிமிஷத்திலிருந்து ஆவியானவர் இந்த பகுதியில் என்னை நடத்துவார் என்று நம்ம என்ன பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி நம்ம விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஒரு ஏவுதலை கொடுப்பதை நம்மால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். எந்தெந்த பகுதிகளை நம்ம அவருடைய கருத்தில் கொடுத்துருக்கிறோமோ அந்த பகுதிகளில் அவர் உள்ளால இருந்து நம்மை இயக்குகிறதை நம்மால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ தொடங்கினார். பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை என்ன செய்கிறார், ஏவ துவங்குகிறார். இங்கே போ, அங்கே போ, இதை செய் என்று சொல்லி. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் என்று சொல்லுவது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பகுதிகளையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நமக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஏவுவதை நம்மால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஏனென்றால் நாம் அப்படி ரொம்ப சென்சிட்டிவாக காணப்படுகிறோம். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே நானா செய்யலை, நீங்கள் என்னை வழிநடத்துவதை நான் அறிந்து நான் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர் நமக்குள்ளால் இருந்து அப்படி தூண்டி விடுறது மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தை நம்மால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வழிநடத்துதல் நமக்குள்ளாக, ஒரு உந்துதல், ஒரு ஏவுதல் நமக்குள்ளாக கிடைக்கும்போது உடனே நம்ம நம்ப வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடிய ஒரு ஏவுதல், ஒரு உந்துதல் என்று சொல்லி உடனடியாக அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணிவிட வேண்டும், நாம் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதியை நாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், ஆவியானவர் கரத்தில் கொடுத்துட்டோம் என்றால் அவர்தான் எனக்கு இந்த உணர்வை கொடுக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம முதல் அடியை என்ன பண்ண வேண்டும், எடுத்து வைக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்த பிறகு அவர் உள்ளால் ஒரு தூண்டுதலை கொடுப்பார். அந்த தூண்டுதலை பார்க்கும்போது இதற்கு முன்னால் அப்படி ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனால் புதிதாக அவர் என்ன பண்ணுவார், ஒரு உந்துதலை கொடுப்பார். ஒருவேளை நம்ம விரோதிக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் பேசு என்று சொல்லி நமக்குள்ளால ஒரு உந்துதல் வரும். அல்லது இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை செய் என்று நமக்குள்ளால் ஒரு உந்துதல் வரும். அந்த நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, இது ஆவியானவர்கிட்ட இருந்து வந்திருக்குதா அல்லது நான் சுயமாக பேசுகிறேனா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கவே கூடாது. ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்குறோம், மத்தேயு 7 நம்ம படிக்கும்போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு மீனை கேட்கும்போது ஒரு தகப்பன் தேளை கொடுப்பது கிடையாது. அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரே இந்த காரியத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க என்று சொல்லும்போது
நமக்கு கிடைக்கக்கூடிய உந்துதல் ஆவியானவரிடம் இருந்து மட்டும்தான் வருகிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அவர் எந்த காரியத்தில் உந்துதல் கொடுக்கிறாரோ அதை நம்ம உடனே என்ன பண்ணிடணும், செய்து விட வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு விசுவாச கிரியையாக காணப்படும். இப்படி தான் ஆவியில் நம்ம என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும் விசுவாசத்தின் மூலமாக. எப்படி சின்ன பிள்ளைங்க நடக்க கற்றுக்கிறாங்க? ஒரு சின்ன பிள்ளை ஒரு வீட்டில் இருக்குதுன்னா அது ஒரு வயசு வரும்போது அது நடப்பதற்கு முயற்சி செய்யுது, கீழே விழுது, தகப்பன் அல்லது தாய் அதை தூக்கி விடுறாங்க. அப்போது அப்படியே ஒரு விசை கீழே விழுது, எழும்புது. அப்படி கொஞ்ச நாட்கள் அது என்ன பண்ணி விடுகிறது, நடக்க பழகி விடுகிறது. அதே மாதிரி தான் ஆவியில் நடப்பதற்கும் நாம் என்ன பண்ண வேண்டும், பழக வேண்டும். உடனடியாக அது எல்லாமே சரியாக வந்துவிடும் என்று நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ஆவியில் நடப்பதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும், பழக வேண்டும். எப்படி ஒரு குழந்தை சரீர பிரகாரமாக நடப்பதற்கு பழகுகிறதோ அதே மாதிரி நான் இப்போ சொன்ன காரியங்களை மனதில் வைத்து விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒரு அடியை எடுத்து வைக்க வேண்டும். தெரியாமல் நம்ம கீழே விழுந்துட்டா கூட ஆவியானவர் நம்மை தூக்கி விடுவார். சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணிடுவோம், அதில் பழகி விடுவோம். அப்படி பழகி விடும்போது ஆவியில் நம்மால் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். இப்படி நடக்கும்போது தான் அவருடைய உந்துதலின்படி நாம் என்ன பண்ணப்படுவோம், நடத்தப்படுவோம். ஆவியின் கனிகளை நம்மால் கொடுக்க முடியும். கலாத்தியர் 6:8 நம்ம படிக்கும்போது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியில் நம்மால் என்ன பண்ண முடியும், விதைக்க முடியும். அப்படி என்றால் கிரியைகளை செய்ய முடியும், விசுவாச கிரியைகளை நாம் செய்ய முடியும். கடைசியில் பார்க்கும்போது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம் மூலமாக செய்த காரியங்கள் ஏராளமாக மாறிவிடும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவியில் நடப்பது என்று சொல்லுவது இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன, நான் நடக்க வேண்டும் என்றால் நடக்கிறேன், இல்லை என்றால் வேண்டாம், அப்படி கிடையாது. அது ஒரு கட்டளை. அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். தட் இஸ் அ கமாண்ட். அது ஒரு பொறுப்பு. அதனால நம்ம ஒவ்வொருவருமே ஆவியில் நடப்பதற்கு கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் என்ன பண்ண வேண்டும், ஆவியில் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும். நிறைய பேரால் மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள முடியல, பாவங்களை மேற்கொள்ள முடியல, பாவ சுபாவங்களை மேற்கொள்ள முடியல, தீமையான காரியங்களை மேற்கொள்ள முடியல. ஏனென்றால் சுயமாக நடப்பதனால அல்லது ஆவியானவரை உணர்வின் அடிப்படையில் பின்பற்றதுனால நம்மால் என்ன பண்ண முடியல, சுய காரியங்களிலிருந்து பாவ இச்சைகளிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. சபையில் வரும்போது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது கொஞ்சம் விடுதலை கிடைச்சது மாதிரி இருக்கும். ஆனால் தனியாக இருக்கும்போது அந்த உணர்வுகள் இல்லாத நேரத்தில் நம்ம பாவத்திற்குள்ளாக விழுந்து விடுவோம். அப்போ உணர்வின் அடிப்படையில் நம்மால் என்ன பண்ண முடியாது, ஆவியில் நடக்க முடியாது. நான் தனி நபராக இருக்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் நான் ஆவியில் நடப்பதற்கு விரோதமாக காணப்பட்டாலும் விசுவாசத்தினால ஆவியில் நடக்க முடியும். 5:16 திரும்பவுமா படிக்கிறேன். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வழி என்னவென்றால் ஆவியில் நடக்கிறதன் மூலமாக மட்டும்தான். ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக கனியை கொடுப்பதற்கு ஆவியில் நடப்பது மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வழி. ஒவ்வொரு நிமிடமும் ஆவியில் நடப்போம், தேவனை பிரியப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியில் நடவுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை கிரியைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற வசனத்தை நாங்கள் தியானிச்சிருக்கிறோம் தகப்பனே. இது ஒரு கட்டளையாக இருக்கிறது ராஜா. அதனால நாங்கள் விசுவாசத்தினால ஆவியில் நடக்க பழகிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆவியில் நடப்பதற்கு, பரிசுத்த ஆவியில் நடப்பதற்கு பழகிக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏதோ நாங்கள் கூடி வரக்கூடிய நேரத்தில் மட்டுமல்ல, பாடல்களை பாடக்கூடிய நேரத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியில் நாங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.